நம்ம என்ன கேட்டிருக்காங்க எக்ஸைஸ் 2.7ல் வந்துட்டு ஃபஸ்ட்டு சம் ரேஷ்னலைஸ் த டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டர் ரேஷ்னலைஸ் பண்ண சொல்கிறாங்க. டினாமினேட்டரில் ரூட் வரக்கூடாது, நம்பர் தான் வரணும் அப்படிங்கிறது தான் ரேஷ்னலைஸ் த டினாமினேட்டர். ஓகேவா? ஸோ ரேஷ்னல் நம்பர் ஆக்கணும் டினாமினேட்டரை. ஸோ டினாமினேட்டரில் இப்போ ரூட் இருக்கா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல ரூட் 50க்கு வந்துட்டு என்னென்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்சிஎம் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து 2 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 25. ஸோ அடுத்து 5 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 5 டைம்ஸு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ரூட் ஆஃப் 2 × 5 × 5 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ இது ஸ்கொயர் ரூட்டு தானே. இப்போ 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளில எடுத்துடலாமா? ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 5√2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? ஸோ இப்போ கீழே ரூட் வரக்கூடாது. ஓகேவா? அப்போ அந்த ரூட் 2 கூட இன்னொரு ரூட் 2 எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 2 கிடச்சிது அப்படின்னா நம்ம என்ன ஆகிடும்? இது 2 ஆகிடுமா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரூட் 2வை நம்ம ஆட் பண்ணுறோம். அது எப்படி ஆட் பண்ணுறோம்? ஒரு 2 மல்டிப்ளிகேஷன், ஒரு 2 டிவிஷனில். ஓகேவா? ஸோ பண்ணோம் அப்படின்னா சேர்த்து பண்ணணும். அப்போ தான் இது கேன்சல் ஆகிட்டு இந்த ஆன்சர் மட்டும் கிடைக்கும். அதனால தான். ஓகேவா? ஸோ ஒரு நம்பர் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்லேயும் ஒன்று இருக்கணும், டிவிஷன்லேயும் ஒன்று இருக்கணும். ஓகே தானே? 1 × √2 டிவைடட் பை 5 × √2 × √2வா? ஸோ அப்போ என்னது ரூட்டுக்குள்ளே 2 2 அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 2க்கு ஒரு 2 வெளில எடுத்துடலாமா ரூட்லேருந்து? அப்போ 5 × 2. ஸோ அப்போ 5 2s are எவ்வளோ? 10. ஸோ 1/√50க்கான ஆன்சர் வந்துட்டு என்னது? √2/10 அப்படிங்கிறது தான். இப்போ ரேஷ்னல் நம்பர் ஆகிடுச்சில்ல, அது ரூட் இல்லைல்ல, டினாமினேட்டர் ரேஷ்னல் ஆகிடுச்சில்ல. ஸோ இதான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஓகேவா? புரியுதுல ஃபஸ்ட் பாயிண்ட் எப்படி போட்டிருக்கோன்னு? ஸோ இப்போ செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 5/3√5 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ இதில் வந்துட்டு என்ன இருக்குது? டிவைடட் பையில் √5 அப்படின்னு இருக்குது. ஆனால் டிவைடட் பையில் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5/3√5க்கு இங்கே பண்ணோம்ல, கீழே √2 இருக்கா, அதை நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்ல, அதே மாதிரி √5வை வந்துட்டு 2 தடவை போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ மேலே என்ன இருக்குது? 5√5. 5 × √5 5√5. அடுத்தது 3 × √5 × √5 ரூட்டுக்குள்ளே 2 5. ரெண்டுமே ஸ்கொயர் ரூட்டு தானே. ஓகேவா? புரியுதுல்ல? ஸோ அப்போ 5√5 டிவைடட் பை 3 × 2 5க்கு ஒரு 5 ரூட்லேருந்து வெளில வந்துடுமா? அப்போ ஒரே ஒரு 5. ஓகேவா? ஸோ அப்போ என்னது? 5√3 டிவைடட் பை 3 5s are எவ்வளோ? 15. ஸோ 5√3/15 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். தேர்டு பாயிண்ட்டு பாருங்களேன். நம்மளுக்கு வந்து ப்ரைம் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிடலாம். ஆனால் இதெல்லாம் வந்துட்டு என்னது? எல்சிஎம் எடுக்க முடியுமா? ஸோ அப்போ எல்சிஎம் எடுக்க முடிஞ்சுது அப்படின்னா எல்சிஎம் எடுத்து நம்ம வெளில எடுக்க முடிகிற நம்பரை வெளில எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ 75க்கும் 18க்கும் எடுக்க போகிறோம். ஸோ 75 முதல்ல 5 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 1 5 is 5, 5 5s are 25. மறுபடியும் 5 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 3 டைம்ஸு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ வந்துட்டு என்னது? 18. ஸோ 18க்கு எடுத்தோம் அப்படின்னா 3 டேபிள் எடுக்கலாமா? ஸோ 6 3s are 18. மறுபடியும் 3 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 2 3s are 6. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த 75 வந்துட்டு எப்படி எழுதிக்கலாம்? √5 × 5 × 3 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ √18 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3 × 3 × 2 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ 2 நம்பராக இருந்துச்சுன்னா ரூட்லேருந்து வெளியில் வரப்போ ஒரே ஒரு நம்பராக வெளில வந்துடுமா? ஓகேவா? ஸோ அப்போ 2 5 இருக்குது. அப்போ ஒரே ஒரு 5. 3க்கு வந்துட்டு பேர் இல்லை, அதனால் நம்ம அதை அப்படியே எழுதிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி 2 3 இருக்குது, அதனால் வெளியில் வந்துருச்சு. ஸோ 2க்கு பேர் இல்லை, அதனால் 2 அப்படியே உள்ளார இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? டினாமினேட்டரை மட்டும்தான் ரேஷ்னலைஸ் பண்ணணும். அப்போ டினாமினேட்டரில் இருக்க 2 மட்டும்தான் போகணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு √2வை மல்டிப்ளை பண்ணி ஒரு 2வை டிவிஷன் பண்ணிடலாமா? ஓகேவா? ஸோ அப்போ இந்த √2க்கும் 2 2 இருக்குது. ஸோ ஒரு 2வா வெளியில் வந்துடும். அதுதான். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது 5 ரூட்டுக்குள்ளே 3 2 ரூட்டு ஒரே ரூட்டு தானே, அதனால் அப்படியே உள்ளார போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது 3 × ரூட்டுக்குள்ளே 2 × 2. ஓகேவா? ஸோ அப்போ 5√3 2s are 6 டிவைடட் பை 3 × 2 2க்கு ஒரு 2 வெளியில் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ 5√6 டிவைடட் பை 3 2s are எவ்வளோ? 6. அப்போ ஆன்சர் என்னது? 5√6/6 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ புரியுதில் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 4th பாயிண்ட் பார்ப்போம். ஸோ 4th பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 3√5 டிவைடட் பை √6. ஓகேவா? ஸோ இப்போ இங்கெல்லாம் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னா காம்போசிட் நம்பர்ஸாக இருந்தது, அதனால் நம்ம எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது? ப்ரைம் நம்பர்ஸாக தானே இருக்குது. ஸோ இது பிரித்தோம் அப்படின்னாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. பிரித்தோம் அப்படின்னா 2ம் 3யுமாக தான் பிரியும். ஸோ 2ம் 3யுமாக பிரிக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு என்னது? வெளியில் எடுக்கவே முடியாது ஸ்கொயர் ரூட்லேருந்து, அதனால் நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ 3√5 டிவைடட் பை √6 ரூட் 6 தானே மாறணும். அப்போ என்ன பண்ணுறோம், ரூட் 6 மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பண்ணிக்கிறோம்.
ஓகேவா. ஸோ அப்போ 3 ரூட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன இருக்கும், 5ம் 6ம் இருக்கும். 5ம் 6ம் மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது, அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ அப்போ ரூட்டுக்குள்ளே கீழே வந்துட்டு 2 6 இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ 3 5 6 ஆர் எவ்வளோ 30. ஸோ இங்கே வந்துட்டு 2 6 இருக்கா, அப்போ 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளில எடுத்துருவோம்ல, அப்போ ஒரு நம்பர் வெளில எடுத்துடலாமா. ஸோ அப்போ ஒரே ஒரு 6 வெளில வந்துடும். ஓகேவா, புரியுதா. இப்போ 1 3 is 3, 2 3s are 6. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, √30 divided by 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கவனிங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா செகண்ட் சம்மர் ரேஷ்னலைஸ் த டினாமினேட்டர் அண்ட் சிம்ப்ளிஃபை. ஸோ கொடுத்துருக்கதை வந்துட்டு டினாமினேட்டர்லாம் வந்துட்டு என்ன பண்ணணும், ரேஷ்னல் நம்பர்ஸாக இருக்கணும். இதை வந்து சிம்ப்ளிஃபையும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ கடைசியாக என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு சிம்ப்ளிஃபை பண்ணி போட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாமே வந்துட்டு என்னது, காம்போசிட் நம்பர்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நம்மளால் டிவிஷன் இது எல்சிஎம் எடுக்க முடியும். ஸோ இப்போ எடுத்துடலாமா, 48க்கு 2 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 24, மறுபடியும் 2 டேபிள் எடுத்தோம்னா 12, 2 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 6, மறுபடியும் 2 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 3. ஸோ நெக்ஸ்ட்டு 32க்கு எடுப்போமா, 2 டேபிளில் 16, அடுத்து 16 வந்துட்டு எத்தனை டைம்ஸ் வரும், 8 டைம்ஸு. மறுபடியும் 2 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 4 டைம்ஸு, 4 வந்துட்டு 2 டைம்ஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குது, 27. ஸோ 27 3 டேபிள் எடுக்கலாமா, 9 டைம்ஸ், 3 3. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 18 இருக்குது. 2 டேபிள் எடுத்தோம்னா 9, 3 3. ஓகேவா. ஸோ இப்போ இதெல்லாம் தான் நம்பர்ஸு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, √48க்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் தானே. ஸோ அப்போ ஸ்கொயர்ஸில் எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ ப்ளஸ் √32. ஸோ 32க்கு எப்படி எழுதிக்கலாம், 2 ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு வெறும் 2, ஒரே ஒரு 2 தானே இருக்குது, அதனால் ஒரே ஒரு 2. ஓகேவா. ஸோ டிவைடட் பையில் 27. ஸோ 27 என்னது, 2 3 இருக்குது, ஒரே ஒரு 3 தனியாக இருக்குது. அப்போ எப்படி எழுதிக்கலாம், 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 அப்படின்னு எழுதிக்கலாமா. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு மைனஸ் இதுக்கு வந்துட்டு, ஸோ இப்போ √18க்கு 2 3 இருக்குது, ஒரு 2 இருக்குது. ஸோ அப்போ 3 ஸ்கொயர் இன்ட்டு ஒரே ஒரு 2. ஓகேவா, புரியுதா. இப்போ ஸ்கொயரில் இருந்தது எல்லாத்தையும் ரூட்லேருந்து வெளில எடுத்துடலாம், ஸ்கொயர் இல்லாததெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ அப்போ ரூட்லேருந்து வெளில எடுத்தோம் அப்படின்னா 2 × 2 √3 ப்ளஸ் அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு 2 × 2 √2. ஓகேவா. ஸோ டிவைடட் பை 3√3 மைனஸ் 3√2. ஓகேவா. ஸோ 2 2s are எவ்வளோ, 4. ஸோ இப்போ 4√3 ப்ளஸ் 2 2s are 4, 4√2 டிவைடட் பையில் 3√3 மைனஸ் 3√2. ஸோ இப்போ இதில் எதெல்லாம் காமனாக இருக்குதுன்னு பாருங்களேன். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பில் பாருங்கள், நியூமரேட்டர் பொறுத்த வரைக்கும் 4ம் 4ம் காமனாக இருக்கா. அப்போ 4 காமனாக வெளில எடுத்துடலாமா. வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், √3 ப்ளஸ் √2 இருக்குமா. ஸோ அதே மாதிரி டினாமினேட்டரில் எதை காமனாக வெளில எடுக்கலாம், 3 காமனாக, இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது, காமனாக வெளில எடுத்துடலாமா. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், √3 மைனஸ் √2 அப்படின்னு இருக்குமா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, டினாமினேட்டரை ரேஷ்னலைஸ் பண்ணணும். டினாமினேட்டரில் ரூட்டுங்கிற ஒரு நம்பர்ஸே இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டான சிம்பிள்ஸை. ஓகேவா. ஸோ இப்போ இது மைனஸ் அப்படின்னா என்ன பண்ணணும், √3 ப்ளஸ் √2 வந்து போடணும். ஓகேவா. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்துட்டு அதே தான், புரியுதுல. மைனஸாக இருந்ததுன்னா ப்ளஸில் வரும், ப்ளஸ்ஸாக இருந்தது அப்படின்னா மைனஸில் வரும். ஓகே தானே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இப்போ 4/3 அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுவும் பார்க்க எப்படி இருக்குது, ஒரே மாதிரியே இருக்கா. அப்போ ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம்ல. ஓகேவா. ஸோ அப்போ √3 ப்ளஸ் √2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது, a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கா, ஏங்கிறது √3 எடுத்துக்கலாம், பிங்கிறது √2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரா. அப்போ என்ன எழுதிக்கலாம், √3 ஸ்கொயர் மைனஸ் √2 ஸ்கொயர். ஓகேவா, புரியுதா. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு 4/3. ஸோ இப்போ இதை வந்துட்டு ஒரு ஃபார்முலா, என்ன ஃபார்முலா, a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குல்ல, a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயரா. ஸோ ஏங்கிறது என்னது, √3, பிங்கிறது வந்துட்டு என்னது, √2. ஓகேவா. ஸோ புரியுதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னு, இப்போ மேலே வந்துட்டு 4 × √3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 × √3 × √2 ப்ளஸ் b ஸ்கொயரா. அப்போ என்னது, √2 ஸ்கொயர். ஓகேவா. ஸோ இடம் இல்லாமல் இப்படி எழுதிட்டேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்து கீழே இறக்கி எழுதிக்கோங்க. ஸோ இப்போ √3 ஸ்கொயரா. ஸோ √3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரூட்டுக்குள்ளே 3 × 3 அப்படின்னு கிடைக்குமா. அது மாதிரி √2 ஸ்கொயர் பண்ணால் ரூட்டுக்குள்ளே 2 × 2 அப்படின்னு கிடைக்குமா.
ஓகேவா? ஸோ அப்போ 4 இன்ட்டு √3 ஸ்கொயர் பண்ணால் 3, ஓகேவா? ப்ளஸ் 2 இன்ட்டு ரூட்டுக்குள்ளே 2ம் 3யும் இருக்கா, அப்போ என்னது இது ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 2 3s எவ்வளோ 6, ஸோ அப்போ √6, ஓகேவா? ப்ளஸ் √2 ஸ்கொயர் பண்ணுறோம், அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும், ஓகேவா? ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் தான் 4 கிடைக்கும், அதுவே ரூட்டை ஸ்கொயர் பண்ணால் அந்த நம்பர் தான் கிடைக்கும். டிவைடட் பை 3 இன்ட்டு √3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 3 மைனஸ் √2 ஸ்கொயர் பண்ணால் 2, ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 4 இன்ட்டு 2 + 3 எவ்வளோ? 5 ப்ளஸ் 2√6 டிவைடட் பை 3, ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னது? இதான் வந்துட்டு இதோட ஆன்சர். புரிஞ்சுதான் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? ரேஷ்னலைஸ் த டினாமினேட்டரில் ரூட் வரக்கூடாது, அவ்வளோதான். இப்போ ரூட் வராமல் இந்த இடத்தோட நின்றுச்சா, ஸோ அதனால் இதோடய நீங்கள் ஆன்சர் நிப்பாட்டிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா 4 5s are 20 ப்ளஸ் 4 2s are 8. ஸோ இப்போ 20 ப்ளஸ் இந்த ஆன்சர் ஆர் போட்டு நான் இங்கே எழுதி காமிக்கிறேன், இடம் இல்லை. ஸோ ஆர் போட்டு இங்கே எழுதுகிறேன். இந்த ஆன்சர் வந்துட்டு என்னது? 4 5s are எவ்வளோ? 20. ஸோ 20 ப்ளஸ் 2 4s are எவ்வளோ? 8. ஸோ 8 √6 டிவைடட் பை 3, ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர், அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆன்சர், ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவல் தான், ஓகே? இந்த சம்ஸ்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் நல்லா கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னா தான் உங்களால் ஈஸியாக போட முடியும், ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸி, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் தான் கஷ்டம், ஓகேவா? ஸோ இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? 5√3 ப்ளஸ் √2 டிவைடட் பை √3 ப்ளஸ் √2. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் என்னது? ரேஷ்னலைஸ் த டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டரில் ரேஷ்னல் நம்பர்ஸ் தான் வரணும், ரூட் வரக்கூடாது. நியூமரேட்டரில் வரலாம், தப்பு கிடையாது, ஓகேவா? ஸோ அப்போ இதை ரேஷ்னல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இங்கே ப்ளஸ் இருந்தது அப்படின்னா மைனஸால் 2 தடவை மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ அப்போ √3 மைனஸ் √2 டிவைடட் பை √3 மைனஸ் √2, ஓகேவா? புரியுதில்ல எப்படி போடுறோம் அப்படின்னு? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே மட்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம், கீழே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? 5√3 ப்ளஸ் √2 இன்ட்டு √3 மைனஸ் √2 டிவைடட் பையில் வந்துட்டு என்னது? √3 ப்ளஸ் √2 இன்ட்டு √3 மைனஸ் √2, ஓகேவா? ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b இந்த ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்? a² மைனஸ் b² ஃபார்முலா யூஸ் பண்ணி இது ரெண்டுத்தையும் எழுதிக்கலாமா? ஏக்கு பதிலாக √3, பிக்கு பதிலாக √2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிடலாம், ஓகேவா? ஸோ இப்போ நியூமரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்கொயர் போட்டுடலாம். ஆனால் இங்கே எப்படி இருக்குது? வேறு வேறையாக இருக்கா. அப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா முதல்ல இது கூட இதை மல்டிப்ளை பண்ணுறோம், அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறோம், அடுத்தது இதை மல்டிப்ளை பண்ணுறோம், ஓகேவா? ஸோ ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம்ல நம்ம அல்ஜிப்ராவில், அதே மாதிரி சமத்தா அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்னது? 5√3 இன்ட்டு √3, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டுக்கு செகண்டு. அடுத்தது வந்துட்டு என்னது? சிம்பிள் என்ன? மைனஸ் சிம்பிளா? ஸோ மைனஸ் 5√3 இன்ட்டு √2, ஓகேவா? ஸோ அப்போ இது வந்துட்டு ஒரு நம்பர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னது? ப்ளஸ் சிம்பிள் இருக்கா? ஸோ ப்ளஸ்ஸு. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோம்? செகண்டும் ஃபஸ்ட்டும், ஓகேவா? அப்போ √2 இன்ட்டு √3, √2 இன்ட்டு √3. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னது? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் சிம்பிள், √2 இன்ட்டு √2, ஓகேவா? புரியுதா எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? மொத்தம் எத்தனை செட் வருது? 4 செட் வரும். ஸோ டிவைடட் பையில் இப்போ இந்த ஃபார்முலா படி எழுதலாமா? அப்போ என்னது? √3² ப்ளஸ் √2², அதாவது மைனஸ் √3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் √2 ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 5 இன்ட்டு √3 வந்துட்டு எவ்வளோ? 3, ஓகேவா? ஸோ ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர் கிடச்சிரும். நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு 9 கிடைக்கும், ஓகேவா? ஸோ ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. -5. இப்போ இது ரெண்டு நம்பரும் வேறு வேறையாக இருக்கா. அப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 2 3s are எவ்வளோ? 6. ஸோ -5√6 ப்ளஸ் 2 3s are எவ்வளோ? 6 √6. ஸோ ஒன்றுமே இல்லைனா 1√6 அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? மைனஸ் √2 இன்ட்டு √2. ரெண்டு ரூட்டை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரே நம்பரில் 2 ரூட்டை மல்டிப்ளை பண்ணோன்னா என்னது? அந்த நம்பர் தான் கிடைக்கும், ஓகேவா? ஸோ டிவைடட் பையில் √3 இன்ட்டு √3 எவ்வளோ? 3. அடுத்து √2 இன்ட்டு √2 எவ்வளோ? 2. ஓகே தானே? புரியுதில்ல? 5 3s are எவ்வளோ? 15 -5√6 ப்ளஸ் 1√6 -2. ஒன்றும் இல்லை, இப்போ மல்டிப்ளை மட்டும்தான் பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் பண்ணல. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிவைடட் பையில் 3ல் 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 1,
ஓகேவா. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா பண்ணிக்கலாம். அடுத்தது ரூட்டில் இருக்கிறதெல்லாம் ஒன்றா பண்ணிக்கலாம். என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 15 இருக்குது, -2 இருக்குது. ஸோ அப்போ 15 2 மைனஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது என்ன இருக்குது? -5√6 இருக்குது, +1√6 இருக்குது. சிம்பிள் மாறி மாறி இருந்தால் என்ன பண்ணணும்? மைனஸ் தானே பண்ணணும். ஸோ அப்போ இதையும் மைனஸ் தான் பண்ணுறோம், இதையும் மைனஸ் தான் பண்ணுறோம். ஸோ 15ல் 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 13. ஸோ அப்போ 13. ஸோ அடுத்தது இதில் 5ல் 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 4. பெரிய நம்பருக்கான சிம்பிள் மைனஸாக. ஸோ அப்போ -4√6. √6 கேன்சல் பண்ணிடாதீங்க. ஓகேவா. ஸோ √6 அப்படிங்கிறது காமனாக இருக்கிறது. எப்படி அப்படின்னா √6. ஸோ இந்த மாதிரி அப்போ -4√6 அப்படின்னு எழுதிக்கிறோம்ல. இப்போ இது வந்து காமனாக இருக்கிறதுனால காமனாக வெளில எடுத்துடுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ என்னது? -4√6 டிவைடட் பை 1. ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு என்னது? இதுக்கான ஆன்சர். புரியுதா இந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். ஸோ இப்போ இதெல்லாம் √5 வந்து ப்ரைம் நம்பர், அதனால் தேவையில்லை. 6 பிடிச்சோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு என்னது 2 × 3 அப்படின்னு தான் தெரியும். இது வந்து ஸ்கொயர் டேபிளில் வராது. ஸோ அதனால் இதையும் பிரிக்கவே முடியாது, அப்படியே வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா. ஸோ கொஷின் என்னது? ரேஷ்னலைஸ் த டினாமினேட்டர். டினாமினேட்டர் ரேஷ்னல் நம்பர்ஸாக இருக்கணும், ரூட்டு இருக்கக்கூடாது, அதாவது ஷரட் வந்து இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2√6 - √5 டிவைடட் பை 3√5 - 2√6. ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்? மைனஸாக இருந்தது அப்படின்னா ப்ளஸில் வந்துட்டு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் போட்டுக்கணும். ஓகேவா. ஸோ அதே நம்பர்ஸ் தான், 3√5 தான். ஆனால் என்னது? ப்ளஸ். இங்கே மைனஸ் இருக்குல்ல, இங்கே ப்ளஸ். சப்போஸ் இங்கே ப்ளஸ் இருந்தது அப்படின்னா இங்கே மைனஸ் போட்டுடணும். ஓகேவா. 2√6 டிவைடட் பை 3√5 + 2√6. ஓகேவா. ஸோ இப்போ இது ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸுமே வேறு வேறையாக இருக்கும். சப்போஸ் இப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா ஹோல் ஸ்கொயர் போட்டு நம்ம a + b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுடலாம். ஆனால் நம்மளுக்கு வேறு வேறையாக இருக்கா, அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அப்போ இதை வந்துட்டு எப்படி எழுதிக்கலாம்? 2√6 - √5 × 3√5 + 2√6. ஓகேவா. டிவைடட் பையில் 3√5 - 2√6 3√5 + 2√6. ஓகேவா. ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது? a - b a + b. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ கீழே மோஸ்ட்லி இதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி சம்ஸில் இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னாலே நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். a² - b² யூஸ் பண்ணிடலாம். இது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடே போடுறதே. ஓகேவா. ஸோ இது ரேஷனல் நம்பர் ஆகணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் தான் ரேஷனல் நம்பர் ஆகும். என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட் நம்பர் கூட ஃபஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அடுத்து ஃபஸ்ட் நம்பர் கூட செகண்ட் நம்பர் கூட ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் கூட செகண்ட் நம்பர், இப்படி நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா. புரியுதில்ல. ஸோ எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கவனிச்சிக்கோங்க. எப்படி எழுதுகிறோம்? 2√6 × ஃபஸ்ட் நம்பர் என்னது? 3√5. ஓகேவா. ஸோ இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது? ப்ளஸ் சிம்பிளா. ஸோ ப்ளஸ் 2√6 × 2√6. புரியுதில்ல. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன்று சிம்பிள் என்ன? மைனஸு. ஸோ √5 × 3√5. √5 × 3√5. ஓகேவா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்னது? மைனஸ் தான். √5 × 2√6. √5 × 2√6. ஓகேவா. இந்த 4 1 2 3 4 4 வந்துருச்சு. ஸோ டிவைடட் பையில் என்ன பண்ணுறோம்? ஃபார்முலா படி எழுதுகிறோமா? ஏங்கிறது என்னது? 3√5. ஸோ 3√5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2√6 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோமா? நம்பர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ரூட்டுக்கும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. புரியுதில்ல. ஸோ அப்போ 2 3s எவ்வளோ? 6. √6 × √5. ஓகேவா. எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 2 3s எவ்வளோ? 6. அடுத்து √6 × √5 6 × 5. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்னது? ப்ளஸ்ஸு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 2√6 2√6. நம்பரை மல்டிப்ளை பண்ணும், ரூட்டும் மல்டிப்ளை பண்ணும். 2 2s எவ்வளோ? 4. ஸோ அப்போ 4 ரூட்டுக்குள்ளே 6 × 6. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்னது? √5 × 3 × √5. ஸோ நம்பர் ஒன்றுமே இல்லை, 3 மட்டும்தான் இருக்குது, அதனால 3 மட்டும் போட்டுக்கலாம். ரூட்டுக்குள்ளே என்னது? √5 × √5. ஓகேவா. ஸோ அப்போ என்னது? 3 √5 × 5. ரூட்டுக்குள்ளே 2 5. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 2 மட்டும் இருக்குது,
ரூட்டுக்குள்ளார 5ம் 6ம் இருக்குது. ஓகேவா? ஸோ டினாமினேட்டர் தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். என்னது 3√5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2√6 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர்னால் என்னது 2 தடவை மல்டிப்ளை பண்ணணும். அதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், நியூமரேட்டர் பார்த்துடலாம். ஸோ 6ம் 5ம் வெளில எதுவுமே எடுக்க முடியாது. ஸோ 6 5 எவ்வளோ 30. அடுத்தது ஸோ 2 6 இருக்கா, அப்போ என்ன ஆகிடும், வெளியில் வந்துடுமா? ஸோ பேர் இருக்குது, 6க்கு பேர் இருக்குது. அதனால் இப்போ ரெண்டும் சேர்ந்து வெளியில் வந்துடுது ஒரே ஒன்றா. இப்போ 4 × 6 அப்படின்னு வந்துடுது. -3 × இங்கே என்ன இருக்குது, 5க்கு பேர் இருக்குது. ஸோ 2 5 இருக்கா, அப்போ ஒரே ஒரு 5ஆக வெளியில் வந்துடும். -2 × 6 5 எவ்வளோ 30. ஓகேவா? இது ரெண்டுக்கும் பேர் இல்லை, அதனால் அப்படியே போட்டுட்டோம். டினாமினேட்டரில் பாருங்கள் ஸ்கொயரு. ஸோ ஸ்கொயர் அப்படின்னா என்னது, 2 தடவை மல்டிப்ளை பண்ணுமா? ஸோ அப்போ 3 வந்துட்டு 2 தடவை மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி √5 வந்து எத்தனை தடவை, ரூட்டுக்குள்ளே 2 5. ஓகேவா? மைனஸ் அதே மாதிரி 2 வந்துட்டு 2 2, ரூட்டுக்குள்ளே 2 6. ஓகேவா? ஸோ புரியுதில் எப்படி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 6√3 மல்டிப்ளிகேஷன்லாம் மல்டிப்ளை பண்ணிடலாம். 6 4 எவ்வளோ 24, -3 5 எவ்வளோ 15, -2√30 அப்படி எழுதியாச்சு. டிவைடட் பை 3 3 எவ்வளோ 9. ஸோ √5. ஸோ √5க்குள்ளே 2 5 இருக்குது. அப்போ பேர் இருக்குது. பேர் இருக்குன்னா என்ன பண்ணிடலாம், வெளியில் எடுத்துடலாமா? ஸோ அப்போ 9 × 5 -2 2 4, 2 6 இருக்கா. ஸோ 6க்கு பேர் இருக்குது. அப்போ வெளியில் ஒரே ஒரு 6ஆக வெளில எடுத்துடலாமா? ஸோ வெளில எடுத்தாச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இதுக்கு பேர் இல்லாததுனால தான் நம்ம அப்படியே போட்டுகிட்டே வந்தோம். இப்போ ஸ்கொயர் பண்ணுறதுனால நம்மளுக்கு பேர் கிடச்சிருச்சு. அதனால் இப்போ ஒரே ஒரு 6ஆக வெளில வந்துருச்சு. ஓகேவா? நம்பர்ஸ் எல்லாத்தையும் தனியாக போட்டுக்கலாம். 24ம் -15, அடுத்தது 6√30 -2√30. ஓகேவா? ஸோ √30 வந்து காமனு. 6ல் 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 4. அப்போ 6√30ல் 2√30 போயிடுச்சு அப்படின்னா 4√30. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இது 24ல் 15 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் 9. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி எழுதிடலாம், ஸோ இதுக்குமான ஆன்சர் இது, இதுக்கான ஆன்சர் இது. அப்போ 9 + 4√30 அப்படின்னு எழுதிடலாமா? ஸோ 9 5 எவ்வளோ 45, 6 4 எவ்வளோ 24. ஸோ 45ல் 24 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 45ல் 24 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ 21. ஸோ அப்போ 9 + 4√30 டிவைடட் பை 21. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். புரிஞ்சுது அந்த சம் எப்படி போட்டிருக்கோம்? 4th சம் கவனிங்க. ஸோ இதில் 2 இருக்கே, அப்போ நம்ம 2 தடவை போடணுமா அப்படின்லாம் யாரும் யோசிச்சிட தேவையில்லை. ஸோ நம்ம நார்மலாக வந்துட்டு இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி கீழே மல்டிப்ளை பண்ணுவோம்ல, ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஈஸியாக சீக்கிரமே ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீழே 2 சேமாக இருக்கா, இல்லை. அப்போ என்ன பண்ணணும், இதை வந்துட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணணும், இதை வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இது இங்கே மல்டிப்ளை ஆகுது, இது இங்கே மல்டிப்ளை ஆகுது. அப்போ √5 × √6 - 2. ஓகேவா? ஸோ மைனஸ் நடுவில் சிம்பிள் மைனஸ் தானே. ஸோ மைனஸ் √5 × √6 + 2. ஓகேவா? ஸோ டினாமினேட்டரில் இருக்கிறத என்ன பண்ணுவோம், அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுவோமா? அப்போ √6 + 2, அடுத்தது √6 - 2. ஓகேவா? ஸோ அப்போ √5 இது கூட உள்ளார இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஓகேவா? புரியுதில் என்ன சொல்கிறேன்னு. அப்போ ரூட்டுக்குள்ளே 5 × 6, ஏன்னா 2 ரூட்டும் ஒரே ரூட்டு தானே, ஸ்கொயர் ரூட்டு தான். க்யூப் ரூட் ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஒரே க்யூப் ரூட்டுக்கு 2த்துக்கும் மல்டிப்ளை பண்ணிடலாம். ரூட் 2 ஈக்குவலாக இருக்கணும், அவ்வளோதான் மேட்டர். ஓகேவா? ஸோ -2√5 மைனஸ் ரூட்டுக்குள்ளே 5 × 6, இந்த மைனஸோடு சேர்ந்து வருமா? ஸோ -2 × √5. ஓகேவா? ஸோ டினாமினேட்டர் பாருங்கள், இது பார்க்க எப்படி இருக்குது, a + b a - b, அதாவது இதுவும் நம்பர் ஒரே நம்பர், இதுவும் ஒரே நம்பர். அப்போ ஃபார்முலா என்ன, a² - b² எழுதிக்கலாமா? ஸோ அப்போ ஏங்கிறது √6, பிங்கிறது 2. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், √6 ஹோல் ஸ்கொயர் -2² அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ ரூட்டுக்குள்ளே 5 6 எவ்வளோ 30, -2√5 -5 6 30 -2√5 டிவைடட் பையில் என்ன இருக்குது, √6 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6 தான் கிடைக்கும். ரூட்டை 2 தடவை மல்டிப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அந்த நம்பரே தான் கிடைக்கும். ஓகேவா? -2 2 எவ்வளோ 4. ஓகேவா? ஸோ அப்போ √30க்கு இது +√30, இது -√30. அப்போ என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுமா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் இதையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ ரெண்டுத்துக்கும் சிம்பிள் மைனஸ் தான். ஸோ அப்போ நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 2 + 2 எவ்வளோ 4. ஸோ 4√5 டிவைடட் பை 6ல் 4 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 2.
ஸோ 2. ஓகேவா, புரியுதுல எப்படி போட்டோன்னு? 2 டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமா? ஸோ 1 2 is 2, 2 2s are 4. ஸோ அப்போ -2√5 divided by 1. ஸோ கீழே ரேஷ்னலைஸ் பண்ணணும், ஏதாவது நம்பர் வரணும். ஸோ நம்பர்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்போ இதான் வந்துட்டு என்னது இதுக்கான ஆன்சர். தேர்டு சம் கவனிங்க, என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் கொஷின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? √7 - 2 டிவைடட் பை √7 + 2. ஓகேவா, ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? ரேஷ்னலைஸ் பண்ணணும். எப்போவுமே கீழே ரூட் வந்து இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதோட ஆப்போசிட் நம்பரை வந்துட்டு இங்கே மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணிடலாமா? ஸோ ப்ளஸ் அப்படின்னா என்னது? மைனஸில். அப்போ √7 - 2 டிவைடட் பை √7 - 2. இது ரெண்டுமே வந்துட்டு ஒரே நம்பர் தானே. அப்போ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுடலாமா? அப்போது √7 - 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது? a + b × a - b அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ ஃபார்முலாவோட ஆன்சர் என்ன? a² - b². ஏங்கிறது √7, பிங்கிறது 2. ஓகேவா, ஸோ அப்போ என்னது? √7 ஹோல் ஸ்கொயர் - 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, புரியுதில்ல எப்படி போடுறோம் அப்படின்னு? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். மேலே இருக்கிறது பார்க்க எப்படி இருக்குது? a - b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ இப்போ a - b ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்ன? a² - 2ab + b². ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக √7ம் பிக்கு பதிலாக 2வையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஏங்கிறது என்னது? √7. ஸோ இப்போ √7². அடுத்து என்ன? மைனஸ். அடுத்தது 2. ஏக்கு பதிலாக √7, பிக்கு பதிலாக 2 மட்டும். ஸோ ப்ளஸ் b² அப்படிங்கிறப்போ 2ஓட ஸ்கொயர். புரியுதில்ல? ஃபார்முலா படி அப்படியே நம்ம எழுதிட்டோம், வேறு ஒன்றுமே பண்ணல. இப்போ √7 ஸ்கொயர் பண்ணோம். ரூட்டை ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? அதே நம்பர் தானே கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன? 7. 2 ஸ்கொயர் பண்ணால் 4. √2 ஸ்கொயர் பண்ணால் தான் 2. ஓகேவா, ஸோ ரூட்டை ஸ்கொயர் பண்ணால் தான் அதே நம்பர் கிடைக்கும். நம்பரை ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் பண்ணி தான் போடணும். ஸோ இப்போ √7 ஸ்கொயர் பண்ணால் என்னது? 7 மைனஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 2 2s are எவ்வளோ? 4. ஸோ 4√7 ப்ளஸ் 2 2s are எவ்வளோ? 4 டிவைடட் பை 7ல் 4 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ? 3. ஓகேவா, ஸோ இப்போ நம்பரையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ ரூட்டில் இருந்தது அப்படின்னா இன்னொரு ரூட்டில் இருக்கிறதோட தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம், நம்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 7 + 4 எவ்வளோ? 7 + 4 11. ஸோ இப்போ 11 மைனஸ் 4√7 டிவைடட் பை 3. ஓகேவா, ஸோ பட்டர்ஃப்ளை மெத்தட் தெரியும்ல? ஸோ இதுக்கும் உண்டு, அதே மாதிரி இதுக்கும் உண்டு. ஓகேவா, ஸோ அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு a + b. a வந்துட்டு எது கூட இருக்குது? a √7 கூட எது இருக்கோ அதுதான் a. ஸோ அப்போ a = √7 கூட என்ன நம்பர் இருக்குது? -4/3 இருக்கா? ஸோ அப்போ -4/3. ஸோ பிங்கிறது என்னது? வெறும் நம்பர் தான் b. ஸோ வெறும் நம்பர் என்னது? 11/3 தானே வெறும் நம்பர். ஸோ ஆன்சர் 11/3. ஓகேவா, புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ ஈஸி தான் இது வந்துட்டு. இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஸோ எக்ஸாம் ஆஸ்கிங் கொஸ்டின். ஃபோர்த்து சம் கவனிங்க. ஃபோர்த்து சம் என்ன கேட்டிருக்காங்க? இஃப் x = √5 + 2 அப்படின்னா தென் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் x² + 1/x² வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிறது x. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா முதல்ல x² கண்டுபிடிக்கலாம், அடுத்தது 1/x² கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னது? x² கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ √5 + 2 அப்படிங்கிறது தானே x. ஸோ அதுக்கு ஹோல் ஸ்கொயர். ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது? a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்? a² + 2ab + b². ஸோ இந்த ஃபார்முலாவில் எழுதிக்கலாமா? ஸோ இப்போ ஏக்கு பதிலாக என்னது? √5, பிக்கு பதிலாக 2. ஓகேவா, ஸோ ஏக்கு பதிலாக √5. ஸோ அப்போ √5 ஹோல் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் என்ன? ப்ளஸ்ஸு, அடுத்தது 2. ஸோ ஏக்கு பதிலாக என்னது? √5, பிக்கு பதிலாக 2. ஓகேவா, ஸோ ப்ளஸ் b². ஸோ அப்போ 2². ஓகேவா, ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? √5 ஸ்கொயர் பண்ணால் ரூட்டை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அதே நம்பர் தானே கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 5 ப்ளஸ் 2 2s are எவ்வளோ? நம்பரையும் தான் மல்டிப்ளை பண்ணணும், ரூட்டை அப்படியே தான் வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ 2 2s are எவ்வளோ? 4. ஸோ 4√5. ஸோ இந்த இடத்துல என்ன வருது? 2² வந்துட்டு எவ்வளோ? 4. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்பர் ஆட் பண்ணணும். ரூட்டு கூட இருந்தால் ரூட் கூட இருக்கிறத மட்டும் தான் ஆட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா, ஸோ இப்போ 5 + 4 எவ்வளோ? 9. ஸோ 9 + 4√5. ஸோ இதுதான் வந்துட்டு என்னது? x². ஓகேவா, ஸோ அப்போ
இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா 1/x². ஓகேவா? ஸோ 1/x² அப்படிங்கிறது x² ரெசிப்ரோக்கலா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ இப்போ இது ப்ளஸில் இருக்குது அப்படின்னா இதோட ரெசிப்ரோக்கல் வந்துட்டு என்னது மைனஸில் இருக்கும், அவ்வளோதான் மேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ √5 - 2² அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 1/x² என்னது இதோட ரெசிப்ரோக்கல். ஸோ நம்மளோட அந்த சர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறது ப்ளஸ்ஸு வந்து மைனஸாக மாறது தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு என்னது a-b² ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஓகேவா? a² - 2ab + b². ஸோ இதான இதோட ஃபார்முலா. ஸோ அப்போ ஏக்கு பதிலாக என்னது √5, பிக்கு பதிலாக 2. ஓகேவா? ஸோ அப்போ என்னது √5² - 2 × √5 × 2 + 2². ஓகேவா? ஸோ அப்போ √5 ஸ்கொயர் பண்ணால் 5 -2 2s எவ்வளோ 4. ஸோ 4√5 + 2 2s 4. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது 5 + 4 9, 9 - 4√5 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இப்போ x² கண்டுபிடிச்சிட்டோம், 1/x² கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணுமா? ஸோ அப்போ x² + 1/x². ஓகேவா? ஸோ x² அப்படிங்கிறது என்னது 9 + 4√5. ஓகேவா? ஸோ ப்ளஸ் 1/x² அப்படிங்கிறது என்னது 9 - 4√5. ஓகேவா? ஸோ அப்போ இது ப்ளஸ்ஸும் மைனஸும் என்ன ஆகிடும், ஒரே நம்பரில் ப்ளஸ்ஸும் மைனஸும் இருந்தால் கேன்சல் ஆகிடுமா? ஸோ சிம்பிள் மாறி மாறி இருக்குது. ஸோ அப்போ அது ரெண்டுமே வந்துட்டு 0 ஆகிடும். ஸோ அப்போ 9 + 9 வந்துட்டு எவ்வளோ 18. ஸோ அப்போ x² + 1/x²க்கான ஆன்சர் என்னது 18. புரிஞ்சுது அந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான. ஸோ இப்போ 5th சம் பார்ப்போம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, கிவன் வந்துட்டு √2 வேல்யூ கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். ஸோ இதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டேரெக்டாகவே √2க்கு பதிலாக இதை மல்டிப்ளை பண்ணிடலாமே, அப்போ நம்மளுக்கு ஈஸியாக தானே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், டிவிஷன் ஒன்று பண்ணணுமா, அப்போ நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா முதல்ல கீழே இருந்து ரூட்டை எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ கீழே வந்து ஃப்ராக்ஷனெல்லாம் மாற்றிடலாம். ஸோ அதான் நம்ம பண்ணுவோம்ல, ரேஷ்னலைசேஷன் இன் த டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எல்லா சம்ஸுமே நம்ம எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளால் ஈஸியாக போட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? ஸோ 8 - 5√2 / 3 - 2√2. ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்துட்டு மாற்றுறப்ப என்னாகும், 3 + 2√2ஓட நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பண்ணுவோமா? ஸோ அப்போ அதான் நடந்திருக்கு. ஸோ அப்போ மேலே இருக்கிறத வந்துட்டு எப்படி மல்டிப்ளை பண்ணிக்கணும், 8 - 5√2 × 3 + 2√2. ஓகேவா? ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது, பக்கத்தில் இருக்கா? ஸோ மல்டிப்ளிகேஷன். ஸோ 3 - 2√2 × 3 + 2√2. ஓகேவா? ஸோ அப்போ a - b a + b. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், a² - b². ஏக்கு பதிலாக 3யும் பிக்கு பதிலாக 2√2வும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்டெப் புரியுதுல்ல? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிப்ளை இப்படி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டுக்கும் முதல்ல அப்போ என்னது 8 3s எவ்வளோ 186, 2 8s 16, 3 8s 24. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சிம்பிள் வந்துட்டு என்னது ப்ளஸ்ஸு. ஸோ அடுத்தது நம்பர் தான் மல்டிப்ளை பண்ணோம், ரூட் அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். ஓகேவா? ஸோ ரூட் இருந்தால் தான் ரூட்டு கூட ரூட்டை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 8 2s எவ்வளோ 16. ஸோ 16√2. ஸோ நெக்ஸ்ட்டு -5 5 3s எவ்வளோ 15. ஸோ -15, √2 தனியாக இருக்குது, அதனால் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, மைனஸ் சிம்பிள். 5 2s எவ்வளோ 10. அடுத்தது √2 × √2வா? ஸோ அப்போ என்ன வரும் 2 வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்டெப் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுதில்ல? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இது வந்துட்டு என்னது ஃபார்முலா படியா? ஸோ ஏங்கிறது 3, ஸோ 3² -bங்கிறது 2√2, ஸோ 2√2². ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு 24 + இதுவும் பாருங்களேன், இது ரெண்டுமே √2ல தான் இருக்குது. அப்போ 16√2ல் 15√2 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், ஒரே ஒரு √2 தான் இருக்கும். ஓகேவா? -10 2s எவ்வளோ 20 / 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 9, -2 ஸ்கொயர் பண்ணால் 4, √2 ஸ்கொயர் பண்ணால் 2. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுதுன்னா என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 24 - 20. ஸோ 24ல் 20 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ 4. ஸோ 4 + √2 / ஸோ அப்போ இது வந்துட்டு என்னது 9 - 4 2s எவ்வளோ 8. 9 - 8 எவ்வளோ 1. ஸோ அப்போ 4 + √2 / 1. ஸோ அப்போ ஆன்சர் என்னது 4 +
√2. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா √2ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ √2க்கான வேல்யூ என்ன 1.414. ஸோ அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 4 + 1.414. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 + 1 எவ்வளோ 5. ஸோ இப்போ ஆன்சர் 5.414. டெசிமல் ஒரு 3 டெசிமல் இருக்கணும்னு சொன்னாங்களா? ஸோ 3 டெசிமல் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னது 8 - 5√2 / 3 - 2√2க்கான ஆன்சர் 5.414. ஓகேவா? புரிஞ்சுது அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.